வணக்கம், வாழ்த்துக்கள், சந்தோஷம். ஞானானந்தமயம் பஞ்சகிருத்திய பாராயணம் சர்வ வியாமேன ஈசானம் விஸ்வகர்மன மாசரையே நம பார்வதிபதியே அரகர மகாதேவா. ஓம் அஸ்து நமஸ்தே அஸ்து விஸ்வேஸ்வராய திரிகுணாத்திகாய திரிகாணி காலாய காலானி ருத்ராய நீலகண்டாய மிருத்தஞ்சயாய சர்வேஸ்வராய சதா சிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமக. ஓம் பூர்போஸ்வக தஸ்ம விதுர்வனி பர்கோ தேவசே திமியோ தேவனன பிரஜோதயாத். ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரணையே திரம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் காத்தியாயனாய வித்மகே கண்யகுமாரி தேவி தன்னோ துர்கே பிரஜோதயாத். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி துர்கா தேவியே சரணம் சரணம் சரணம். ஓம் ஐம் ரீம் ஸ்ரீம் நமோ முனீஸ்வராய நமக. ஓம் ஐம் ரீம் ஸ்ரீம் நமோ முனீஸ்வராய நமக. ஓம் ஐம் ரீம் ஸ்ரீம் நமோ முனீஸ்வராய நமக. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி துர்கா தேவியே சரணம். நம்முடைய சென்டரோட பேரு விஸ்வ பிரம்மா ஜோதிடம். 19/12/2010 ஆரம்பிக்கப்பட்டது. இந்த விஸ்வ பிரம்மா திருமண தகவல் நடத்தின்னு ஒரு 4-5 வருஷம் தொடர்ந்து நடத்திட்டு ஒரு 100 பேருக்கு குறையாம திருமணம் செய்து வச்சிருக்கிறேன். யார்கிட்டையும் காசு வாங்கறது இல்லை, விளம்பரம் கிடையாது. நான் ஃப்ரீயாக தான் செய்திருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஜோதிடத்தில் இறங்குறது. எனக்கு வழிகாட்டிய KN குப்புசாமி பிள்ளை, அவர் இப்போ காலம் மறைஞ்சிட்டாரு. அவர் சொல்லுவார், ஐயா நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் சொல்றதெல்லாம் பலிக்கும் அப்படின்னு என்னை என்கரேஜ் பண்ணுவார். ஆனால் அவர் ஆயுஷ் மூச்சு வரைக்கும் நான் யாருக்கும் அதை சொல்லலை. அவர் ஐயாவுடைய ஆசீர்வாதம் முழுக்க எனக்கு கிடைச்சி, இது இல்லாமல் சில சித்தர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. அண்ணாமலையாருடைய ஆசீர்வாதமும் நம்ம துர்கா பரமேஸ்வரி ஆசீர்வாதம் முழுக்க உண்டு. அதுதான் எனக்கு குரு, எனக்கு வழிகாட்டி KN குப்புசாமி பிள்ளை. அவர் தான் எனக்கு தைரியம் சொன்னவர். சொல்லுங்க, சொல்றது பூரா பலிக்குன்னு. கடைசியில் அவருடைய காலம் இறுதி அந்திம காலத்தை நான் தான் நிர்ணயம் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். அவர் மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்ல ஆரம்பித்தேன். சொல்றது பூரா பலிக்க ஆரம்பிச்சது. நான் ஒரு செயின் ஸ்மோக்கராக இருந்தேன். அப்போ நிறைய பேர், ஐயா நீங்கள் சொல்றதெல்லாம் பலிக்குது, திருமணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லும்போது, இது போல புண்ணிய காரியங்கள் செய்யும் போது அந்த புகைப்பிடிச்ச வாயால சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயின்னு நினைச்சேன். 1/11/2015 அன்னைக்கு தான் கடைசி ஒரே ஒரு சிகரெட்டை பிடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். 5 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். 6வது நாள் வீட்டுக்கு அதுலேருந்து இன்னைய தேதி வரையும் புகை வாசனை நமக்கு தெரியாது. இன்னைக்கு எல்லாமே மாறி போச்சு. அதே போல் 2017 பொங்கல் கழிச்சு கரிநாள் அன்னைக்கு ஒரு அன்பருடைய ஒரு சேல் டாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய அதிகாரியாங்க, அவருடைய அட்வைஸ் பேரில், சின்ன வயசு தான், இந்த கோயிலில் பழக்கமானவர், அவருடைய அட்வைஸ் பேரில் என்னை விட்டு NB சாப்பிட்ற பழக்கம் போச்சு. இல்லற வாழ்க்கையிலேருந்து நான் 2015 வெளியே வந்துட்டேன். கிட்டத்தட்ட 8-9 வருஷம் ஆகிடுச்சு. இந்த 3ம் என்னை விட்டு போயிருந்தால இன்னைக்கு நான் இல்லற துறவின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல் வாழ்க்கையை நான் வாழ்ந்துருக்கிறேன். ஆனால் ஆசாபாசம் உண்டு. பிள்ளை கல்யாணம் பண்ணணும், பேர பிள்ளைய பார்க்கணும், பிள்ளைய பார்க்கணும், பிள்ளை கல்யாணம், எல்லா ஆசாபாசம் உண்டு. துறவினா துறவி எல்லாம் திறந்தவன்னு கிடையாது. இல்லற தர்மம் செய்தே ஆகணும். அதுக்காக தொழில் செய்கிறேன். இன்னைக்கு செய்ய நிறைய பேருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான பேர். இன்னைக்கு கூட ஒருத்தருக்கு பரிகாரம் சொல்லி அனுப்புகிறான். வீட்டில் நிலத்தில் பிரச்சனை இருக்குதுன்னு அவங்க வர சனிக்கிழமை போகிறாங்க. அவங்க அதுபோல் சில கோயிலுக்கு புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கோயில், கல்யாணமாகி பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்கு சில மந்திர ஸ்லோகங்கள், வேற எதுவும் நான் பெருசாக சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு 5000 10,000 செலவழிக்க மாட்டேன். அவங்கவுங்க சக்தி உட்பட்டு தீபம் போட்டு நம்ம சொல்கிற காலத்துக்கு அவங்க பூஜை பண்ணணும். பூஜை பண்ணி வந்தால் அவங்களுக்கு இனிதே கோரிக்கை யாரும் நிறைவேறும், அருமையாக நிறைவேறும். நன்மைகள் வருது. 12 வருஷம் குழந்தை இல்லாதவங்களும் குழந்தை பிறந்திருக்கு. ஒரு புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு, பிரிஞ்ச தம்பதிகள் சேர்ந்து வாழ்றவங்களுக்கு, இதெல்லாம் ஜோதிடம் தான். நம்ம அந்த யாகம் அதை பண்ணு இதை பண்ணலாம் பண்ண மாட்டேன். கடைசி ஐட்டம் யாகம், யாக பரிகாரம். யாக பரிகாரத்தால் தீராத பிரச்சனையே எதுவுமே கிடையாது, எல்லாமே தீர்ந்துடும். அது கடைசி. அந்த யாக பரிகாரம் நான் இது வரைக்கும் 3 பேர் தான் செய்திருக்கிறேன். அதனால பொதுமக்கள் இதை பயன்படுத்திக்கலாம். நம்முடைய ஜோதிட மையம் திருவண்ணாமலை வேலூர் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க, போலூர் ரோடுன்னு சொல்லுவாங்க. போலூர் ரோடு, அதாவது தமிழ்நாடு ஹோட்டல் பக்கத்தில் பத்திரப்பதிவுத்துறை அலுவலகம். அதுக்கு நேரத்தில் ஒரு வேப்ப மரம் இருக்கும். பக்கத்திலே கீழே ஒரு ஃபர்னிச்சர் கடை, அது நம்ம தம்பியோட கடை தான், உடன் ஃபர்னிச்சர். அந்த கடைக்கு மாடியில் நம்ம அலுவலகம் இருக்குது. ஒரு ஜாதகம் பார்க்க உள்ளூர் அன்பர்களுக்கு 200 ரூபாய், வெளியூர் அன்பர்களுக்கு 300 ரூபாய். ஏன்னா அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் ஃபோட்டோ எடுத்து சொல்ல வேண்டிய தகவலை அனுப்பிவிடுவேன், எக்ஸ்ட்ரா சார்ஜ். பொருத்தம் பார்க்கறது உள்ளூர் வெளியூர் எல்லாருக்கும் ஒரே தான். இங்கே ஜாதகம் பார்க்குறோம், பொருத்தம் பார்க்குறோம்,
பிறந்த குழந்தைக்கு நட்சத்திரப்படி பேர் வைக்கிறோம். மற்றபடி ஜோதிட பரிகாரங்கள் முதல்ல சொல்றேன் நான். அந்த பரிகாரங்கள் தீர்க்க முடியாத பரிகாரத்துக்கு யாக பரிகாரமும் நம்ம செய்து வரோம். நம்முடைய அன்பர்கள் நம்முடைய கஸ்டமர் யூஎஸ்ல இருக்கிறாங்க, துபாயில் இருக்கிறாங்க, மும்பையில் இருக்கிறாங்க, சென்னை மாநகரில் பல இடத்துல இருக்கிறாங்க. இது இல்லாமல் 40 கிலோமீட்டர் புத்திர பாக்கியம் இல்லாதவங்க, திருமணம் தள்ளி போகிறவங்க நிறையா பேர் ரெகுலராக நம்மகிட்ட வருவாங்க. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு கஸ்டமராவது கல்யாணம் ஆகலை அப்படின்னு என்னை பார்ப்பாங்க. அவங்களுக்கு கோயிலுக்கு அனுப்புவேன். அடுத்த 3 மாதம் 4 மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு திருமண தேதி முடிச்சு கொடுப்பேன். பெண் வீட்டார் நம்மக்கிட்ட வரமாட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டில் என்ன சொல்கிறாங்க அது போல் திருமணத்தை முடிச்சுக்குவாங்க. மாப்பிள்ளை வீட்டார் ஆண் வாரிசு இதுவாக இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட பார்ப்பாங்க. கீழே மரப்பன்றையில் வீட்டுக்கு தேவையான உட்டன் ஃபர்னிச்சர் பூரா செய்கிறோம். உள்ள வாழ்றதுலேருந்து எல்லாமே செய்து தேவைப்படுறவங்க அணுகுனாக்கா அவங்களுக்கு அது போல் செய்து கொடுக்கலாம். தரமான பொருள், தரமான வேலையாக இருக்கும். அதுக்கு உத்தரவாதம் உண்டு.